தீர கலகம் செய்யும் தொழிலை கொண்டு உலகை காணும் நாரதன் பொது தொண்டல். நாரதன் பொது தொண்டல். கவல தீர கலகம் செய்யும் தொழிலை கொண்டு உலகை காணும் நாரதன் பொது தொண்டல். இதனால் மீதொரு நீதியை பரப்பிடும் நாரதன் பொது தொண்டல். பொது தொண்டல் பொது தொண்டல். அகந்தையால் பிறர் அழிவதெல்லாம் நாராயணா நமோ நாராயணா. அகந்தையார் பலர் அழிவதில்லை. அட நாராயணா. அகந்தையால் பிறர் அழிவதெல்லாம் அவரவர் செய்த உள்வினையார். அகந்தையால் பிறர் அழிவதெல்லாம் அவரவர் செய்த உள்வினையாரும். சுக துக்கம் என்னும் பாதையை கடந்து கொண்டு செய்பவன் ஞானியராகோ. சுகத்துக்கும் இன்னும் பாதையை கடந்து கொண்டு செய்தவன் ஞானியராக. இகவர சுகம் யாவையும் வெறுத்து 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 இகவர சுயாவையும் வெறுத்து, வெறுத்து, வெறுத்து. இசையோடு கலந்திடும் நாதமுருதவர் அவளை விளக்கிடவும். இசையோடு கலந்திடும் நாதமுருதவர் அவளை விளக்கிட எங்கும் பல பொங்கும் இசை தங்கும். இசையோடு கலந்திடும் நாதமுருதவர் அவளை விளக்கிட எங்கும் பல பொங்கும் என்ற நாசியந்த முந்தனுக்கு நாரதன் பொது தொண்டல். நாடில மீதொரு நீதியை பரப்பிடும் நாரதன் பொது தொண்டல். பொது தொண்டல் பொது தொண்டல். நாராயணா நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. தன்னையே தரணித பேர் ஐயபரவை உன்னையே வெற்றுடன் வீட்டிற்கு பண்பறிந்த என்னையே எப்பொழுதுமே நன்மையிலே நாட்டுவா என்னதல்லாத எவரும் எய்தனவா என்ற ஏக பரம்பொருளை என் இதயத்தில் உள்ள வைத்து கலகத்தின் மூலம் உலகத்தில் நன்னனை காணும் காரண காரியாத்தன் கானப்பிரியன் நாரதன் என்ற நாமப்பட்ட யாமோ. நீயும் அப்படி காலை கடைமுடித்து கதிரவனை தரிசித்து முறைப்படி முதலே கையிலாம் சென்றேன். சங்கர நிறையும் சம்பு சதாசிவன் பேடாடி பொங்கர வரைந்த மூர்த்தி புராந்தகன் பூதநாதன் கங்கேவனியன் கங்காளன் கடுக்கையும் கண்ணிச்சூடியும் அங்கே பாகமன்னே மகேச்சுரன் பாமதவன் என்ற திருநாமங்களை பட்ட சாட்சாத் சுபபெருமானை கண்டு வணங்கினாலும் வைகுண்டத்திலே பாட்ட நாராயணனை சந்தித்து அன்னவரின் மங்கள ஆசீர்வாதம் பெற்று பிரம்மலோகம் சென்றேன். பிரம்மலோகத்திலே பிரம்மன் மேதினி படைத்தோர் பிதா 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 பிதாதா வாடைகள் வடரோடிதல் மனு பொதுத்தந்த வேதன் இரணியன் கருப்பன் இனிமா நுந்திவந்தன் குரோனுதயம் ஒருத்தனன் கொடியனன் அன்னவுறுதன சிறப்பு பெயர் பட்டவரும் என் மூன்றாம் பெருமை தந்தமைக்கு பிரம்மதவனை கண்டு வணங்கி வந்தேன். நாட்டின் நன்மார்க்கத்திற்கு பாடுபடும் சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நான் இந்த பிறவைக்கு முன் 2 பிறவைகள் எடுத்ததில் முதல் பிறவி உபபர் கணன் என்னும் கந்தரனாகவும் அடுத்த உலகத்திலே காமாக்கிய மண்டலத்தில் துருமிலன் கலாபதி என்னும் வண்ணாத்தி மகனாக பிறந்து அங்கே சாதுர் மாசுக்கள் வந்து சன்னாட்சிக்கெல்லாம் பணிவிடை செய்து அவர்கள் மூலம் பாகவத தர்மோபதேசம் பெற்று என் தாயின் மரணத்திற்கு பின்னே நட்டவத்தை நாடி வரம் சென்றேன். அறிபரந்தாவனை தரிசித்து பூதொழில் நீத்து மூன்றாம் பிறவியாக பிரம்மதேவனின் பாதத்தில் பிறந்து விஷ்ணுபவனால் இலங்கையில் இந்த யாழை பரிசு பெற்றேன். இலங்கையிலே இந்த யாழை நான் பரிசு பெற்றதால் யாழ்ப்பாணம் எனக்குரிய சிறந்த நகரத்தை முண்டுமணி வைத்து கலகம் செய்ய புறப்பட்டு விட்டது நாரத பிரமம். கலகம் செய்ய வேண்டும், செய்யக்கூடிய கலகத்திலே வெற்றி எனக்கு கிடைக்க வேண்டும்.
எம்பெருமான் விநாயகனை வணங்க வேண்டும். பேசாருக்கு சார் போயிடாங்க ஏன் சொல்றியா? முந்தா நாள் நான் வேஷம் போட்டை மாதிரி ஆகிய எம்பெருமான் விநாயகனை வணங்க வேண்டும். விநாயகனை வணங்க வேண்டும் என்றால் உலகிலே மூலப்பொருள் முதல் பொருள் எம்பெருமான் விநாயகன். அந்த விநாயகன் அருள் இருந்தால்தான் மக்கள் எல்லோருமே சுபிட்சமாக வாழ முடியும் என்பதால் நீங்கள் எல்லோருமே அன்று காண்பது போல் நான் இன்று காண்கின்றேன். இன்று காண்பது போல் தங்க தமிழ் மக்களை நான் என்றும் காண வேண்டும் என்று எம்பெருமான் விநாயகனை வணங்குகிறேன். ஏனென்றால் அகரமுத்து ஐயா இந்த நாடகத்தின் சாணக்கியன், இந்த நாடகத்தின் விழிவெள்ளி அகரமுத்து ஐயா நாடகம் பேசி வேடசுந்தர் அங்குரத்னம் அத்தை கௌரிபாய் இவர்களோடு பவளக்கொடியப்ப இந்த பேலா இருப்பேன் குழந்தைதான் மூடுவேன். அப்போ வந்த மேடை அவர் கூட்டு கொண்டு வந்து காட்டாத மேடை அல்ல. அன்று காண்பது போல் இன்று காண்கின்றேன். அன்று காண்பதில் 100% கூட இன்னைக்கு நான் காண முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கலகம் செய்ய வேண்டும் என்றால் எம்பெருமான விநாயகனை வணங்க வேண்டும். அந்த கல்யாண கணநாதனை கலைவாணித்தான் பெற்ற இருவெள்ளை மனம் கொண்ட கல்யாணி மணவாளனே கலைவாணித்தான் பெற்ற இருவெள்ளை மனம் கொண்ட கல்யாணி மணவாளனே முகத்தூடு முகத்தோடு முழக்கூடு மணப்பறை பலம் வந்த கணநாதனே அலைவாணி தான் பெற்ற இரு பிள்ளை மனம் கொண்டு கல்யாண மணவாளனே பெருமாளும் உனக்கின்றே மாப்பிள்ளை தோழல் சிவநாதன் கல்யாண தேரோட்டும் பாகல். திருவாழும் உனக்கேது மாப்பிள்ளை தோழல் சிவநாதன் கல்யாண தேரோட்டும் பாடல். திலகம் தீட்டியது திருமகனே திலகம் தீட்டியது திருமகனே சித்தி புத்தி என்னும் சக்தி திருவரை உனக்காக மனக்கோலம் கலைவாணி தான் பெற்ற இரு பிள்ளை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே நீரில் உன் பாதம் தலைமகள் கழிவ பட்டோடு தனை எடுத்து பிரம்மாவும் நீரில் உள் பாதம் அலைமகள் கழுவ அட்டாடை தடை எடுத்து பிரம்மாவும் உடுத்து நீரில் உன் பாதம் தலைமகள் கழுவ பட்டோடு தனை எடுத்து பிரம்மாவும் உடுத்த பூமடைக்கு பிடித்த தீர்மணி படிய அதில் இன்பமான மகள புதிய பூமலை இணைய தீர்மைய மணிய வளமகிழ கெட்டு திக்கும் செட்டு சொட்ட கெட்டி ஒளி கண்ணாத மனம் நாளை உழைக்கிற கலைவாணி தான் பெற்ற இரு பிள்ளை மனம் கொள்ள கல்யாண மணவாளனே முகத்தோடு வேத முழக்கோடு முகத்தோடும் வேத முழக்கோடு மணப்பறை வள வந்த கணநாதனே நல்லா இருக்கு போய் மூலப்பொருள் முதல் பொருள் எம்பெருமான விநாயகனை வணங்கினான் கூட கேட்பவருக்கு கேட்டவர்த்தை இல்லை இல்லாமல் கொடுக்கக்கூடியவன் அருளும் பொருளும் வாய்ந்தவன் ஸ்ரீ தர்ம சாசா ஐயப்பனை வணங்க வேண்டும். ஐயப்பனை வணங்கினால் அனைத்து காரியமும் கைகூடும் என்பார்கள். ஆகியனால அன்பர்களே நண்பர்களே ஒரு முறையனும் சபரிமலை போயிட்டு வந்துருங்க. நம்ம வீட்டின் சார்பா ஒரு சிறங்க நெய்யாவது ஐயப்பனுடைய தலையில விழுகணும். ஐயப்பனுக்கு அவசியம் போகணும். கலியுக கடவுள் அந்த பட்டையை கட்டி உட்காந்துருக்காரு பாருங்க, ஜருகப்பட்டு அதில் கொஞ்சம் கழட்டி விட்டாருன்னா போதும், நம்ம குடும்பம் அமோகமாக இருக்கும். ஐயனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும். இப்போ ஒரு சிலர் ஐயப்பன் கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்.
ஐயா ஐயப்பன் கோயிலுக்கு எங்களால் போக முடியலையா, சூழ்நிலை அமையல, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நம்ம கிராமத்திலேருந்து இருமுடி கட்டிக்கிட்டு போகிறாங்களே, அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் முழு விரதமாக இருந்து கரிமணி எதுவும் சாப்பிடாம ஒரு தேங்காயில் நெய்யை நிறச்சி, நல்லா கேட்டுக்குங்க, குருநாதர் கட்டிலையோ அல்லது கன்னிச்சாமி கட்டிலையோ வச்சு விட்டீங்கன்னா ஐயப்பன் ஏற்றுக்குவார். நம்ம 18ஆம் படிக்கு போயிட்டு வந்ததுக்கு சமம். நான் என்ன கேட்குறேன்னா, விலையில்லாமல் அந்த தேங்காயில் இருக்கிற நாரெல்லாம் உரிச்சு அதில் ஒரு ஓட்டையை போட்டு வந்து தண்ணியை கீழே சிந்தி அந்த தேங்காயில தான் நெய்யை நிறைக்கணும்னு அவசியம் என்ன இருக்கு? ஏன்னா அரிக்கும் சிவனுக்கும் பிறந்தவன் ஐயப்பன், அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த நெய் இருக்கே, அது மகாவிஷ்ணுவின் அம்சம். மகாவிஷ்ணுவின் அம்சமான அந்த நெய்யை சிவபெருமானின் அம்சமான தேங்காய்க்குள்ள ஊத்துறோம். தேங்காய்க்கு சிவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சிவனுக்கு தேங்காய்க்கு, சிவனுக்கு குடிம்பு இருக்கு, தேங்காய்க்கு குடிம்பு இருக்கு. சிவனுடைய தலையில கங்கை எனக்கூடிய நீர் இருக்கு, தேங்காய்க்குள்ளேயும் நீர் இருக்கு. சிவன் கையில திருவோடு இருக்கு, தேங்காய் சுத்தி ஓடு இருக்கு. அப்ப தேங்காய் சிவனின் அம்சம் ஆகியனாலே அரிக்கும் சிவனுக்கு பிறந்த அந்த ஐயப்பனை பகவான் சரணம் பகவதி சரணம் என்று பாடக்கூடிய நல்ல வேளையிலே பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் தேவன் சரணம் தேவி சரணம் பகவானே பகவதியே தேவனே தேவியே பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா அகமும் குளிரவே அழைத்திடுவோமே சரணம் சரணம் ஐயப்பா அகமும் குளிரவே அழைத்திடுவோமே சரணம் சரணம் ஐயப்பா பகலும் இரவும் உண்ணாமணி சரணம் சரணம் ஐயப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா கரிமலை வாசா பாவ விலோச்சன சரணம் சரணம் ஐயப்பா கரிமலை வாச பாவ விலோச சரணம் சரணம் ஐயப்பா கருத்தெனில் வருவார் கருணை பொழிவார் சரணம் சரணம் ஐயப்பா கருத்தினில் வருவாய் கருணை பொழிவாய் சரணம் சரணம் ஐயப்பா மகிழ்ச்சி சங்காரா மதகஜமோகன சரணம் சரணம் ஐயப்பா மகிழ்ச்சி சங்காரா மதகஜமோகன சரணம் சரணம் ஐயப்பா சுகுண விலாசா சுந்தர ரூபா சரணம் சரணம் ஐயப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா ஆறுவாரமே நோன்பிருந்தோ பேரழகா உன்னை காண வந்தோ ஓ ஐயப்பா 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 ஆறு வாரமே நோம்பிருந்தோ தீரழகா உடை காண வந்தோ பாலபிஷேகம் உமக்கப்பா இந்த பாலனை கணக்கள் பாரப்பா பாலபிஷேகம் உமக்கப்பா இந்த பால
முற்பக மலர்கள் எமக்கப்பா கற்பூர தீபம் உமக்கப்பா உள் பொற்பத மலர்கள் எமக்கப்பா தேவன் சரணம் தேவடி சரணம் தேவடி சரணம் ஐயப்பா கோவில் வருவார் கருணை பொழிவார் சரணம் சரணம் ஐயப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா. நன்றி நன்றி. எல்லா புகழும் என் குருநாதருக்கு நன்றி பாராட்ட வேண்டும். ஏனென்றால் நாடக கலைஞன் நாங்கள் ஒரு வாத்தியாரை வச்சு சங்கீதம் படிப்போம், கதைகள் படிப்போம். தம்பி இவர் அப்படி இல்லை, இவர் யாருக்கிட்டேயுமே பழகலை. அதாவது இந்த சுயம்புலிங்கம்ன்றோம்ல, அந்த மாதிரி முதல்ல வந்து ஆல்ரவுண்டு வாசாரு. நான் சுயம்புலிங்கத்தை சொல்கிறப்பா, ஆமாம் ஆல்ரவுண்டு வாசாரு. ஆல்ரவுண்டு வாசிக்கும் பொழுது இவர் நிறைய பயணித்தது பூரா மரியாதைக்குரிய அன்பு சித்தப்பா அங்குவிலாஸ் ஆஸ்தான கவிஞன் என்எஸ் கணேஷ் சித்தப்பா கூட தான் தம்பி நிறையா போவான். பெட்டி அவர் பெட்டி தானே, சித்தப்பா பெட்டி தானா? அதனால அந்த கூடையே இருந்து பழகுனால அவரா பெட்டி பழகிக்கிட்டார். இன்னைக்கு சுவாமிகள் எழுதின எல்லா நாடகங்கள்லையும் எங்களுக்கு உதவியா, அது ரொம்ப முக்கியங்க. நான் யாரையும் குறை சொல்ல நான் விரும்பலை. ஒரு அருமணியும் ஒரு கலைஞனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பெட்டிக்காரனாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நல்ல தம்பி சிறு பிள்ளையிலேயே இருந்து இங்கே வந்ததுனால அவர் நல்ல ஒரு அருமணி கலையரசு. வாழ்த்துகிறேன். ஏன்னா வணங்க வந்து அவருக்கு வயதல்ல, நான் பெரியவன் என்பதால் என் அருமை தம்பி இந்த ட்ரூபுல் ஸ்பீக்கர்னு சொல்கிறோம்ல, அதுதான் அவன். ஆமாம். அதனால் அன்பு தம்பி ஈகே ராமசாமி ஐயா அவர்களின் அன்பு மருமகன் என் அன்பு தம்பி சிங்கத்துறையை மனமாற வாழ்த்துகிறேன். அன்பு தம்பி பேர் என்ன அன்னைக்கு தான் பார்க்குறேன், சின்ராஜா. அதுதான் நீ இளமையை வாயத்தோடு நல்லா சொன்னான்னா சின்ராஜ் ஆல்ரவுண்டு, அவரையும் வாழ்த்துகிறேன். அன்பு மருமகன் மணிகண்டன் அவர்களையும் வாழ்த்துகிறேன். எங்களுக்கு நல்லதொரு முறையிலே ஒலிபெருக்கி அமைத்து கொடுத்து, நான் கட்டடங்கள் நிறையா இருந்தால் கட்டடங்கள்லே எதிரொலித்து எங்களுக்கு வந்து எக்கோ கிடைக்கும். ஆனால் கட்டடம் ஒரே ஒரு கட்டடம் நாங்கள்க்குள்ளே இருக்குது, ஒரு பொட்டவழிக்காடு. இந்த பொட்டவழிக்காடில் இந்த அளவுக்கு ஒலிபெருக்கி எங்களுக்கு தாய்ப்பால் மாதிரி அமைத்து கொடுத்த இந்த ஒலிபெருக்காளர்களை, லட்சுமி ஒலிபெருக்காளர்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். அந்த உரிமையாளர், அதில் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவர்களுக்கும் என் பரிபூர்ண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நீங்கள் எல்லோருமே நல்லா இருக்கணும். இதை காட்டிலும் எங்களுக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்கிறது நீங்கள் தாங்க. இந்த கொரோனா நேரத்தில் நாங்கள் பட்டப்பாடு ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு. அத்தை மாடு பிடிச்சி கட்ட முடியாது, 5 கோடி அரிசி தூக்க முடியாது. சத்யராஜன் ஒன்றுமே தெரியாது, பாடுவோம் பேசுவோம் தான் தெரியும். அப்போ அந்த 2 வருஷம் எங்கள் காலத்தை இப்படி ஓட்டியிருப்போம். அரசாங்கம் நாடகம் நடத்தக்கூடாதுன்னு தடை. அரசாங்கம் என்ன அரசாங்கம், இந்த அரசாங்கம் என்ன, எத்தனை அரசாங்கம் வந்தாலும் சரி நாங்கள் கிராமத்துக்காரங்க இருக்கோம், நாடகக்காரங்களை காப்பாற்றணும். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும். ஏன்னா நவநகரியமான காலமுங்க. நீங்கள் நினச்சா உங்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்புக்கு சினிமா நடிகைங்களை கூட கூட்டு கொண்டு ஒரு 1 மணி நேரம் ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்து நடத்த தகுதி உங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் நாடக கலையை வளர்க்கக்கூடிய என் அன்பு தெய்வங்களே நன்றிங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் எங்கள் குடும்பங்கள்லாம் வாழுது, நாங்கள் வாழ்கிறோம், நல்லா இருக்கோம். மென்மேலும் நீங்கள் நல்லா இருக்கணும் வாழ்த்தி வரவேற்று இந்த இடத்தை வர்ணிக்க வேண்டும். ஏனென்றால் நின்று கொண்டிருக்கும் நிலத்தின் குளிர்ச்சியும் நீண்டு உயர்ந்த விருட்சங்களின் வனப்பையும் காண அளவே இல்லாத ஆனந்தம். அந்த ஆனந்தத்துக்கு முன்னதாக பேரானந்தம் ஒன்று இருக்குங்க. இருக்கிறத வச்சு சிறக்க வாழணும். நாடகம் பேசலாம். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில 60,000 70,000 இல்லாம நாடகம் போட முடியாது. அதுலேயும் மதுரையில பாட்டி போடணும்னா குறைஞ்சது 60,000 வேணும். குறைஞ்ச தொகை 60,000 ஆகும், குறைஞ்ச காசு வேணும். எல்லாமே அதிகப்படியாக சம்பளம் வாங்குறவங்க. அன்பு மகன் குமரேசன் அவன் இந்த ஊரில் எம்பிட்டு நாடகம் இந்த தொகை பேசினான்னு தெரியலை. போட்டிருக்க ஆள் பூரா முதலையா போட்டிருக்கேன். பக்கமலம் பூரா 5,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குற ஆளுக தான் வந்திருக்கக்கூடியவங்க பூரா. அப்படி தான் அவனுக்கு என்ன எதனால் பேசினா என்னான்னு தெரியாது. அப்பேற்பட்ட தொகையை முட்டோம், அது பெரிதல்ல. மனசுக்கு நிறைவான ஒரு பக்க மேளத்தையும் நல்ல கலைஞர்களையும் கூட்டி கொண்டு வந்து இந்த மேடையை அலங்கரிச்சிருக்கக்கூடிய இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு மகன் குமரேசன் அவர்களுக்கு நான் நன்றி பாராட்டுகிறேன்.
வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2 கண்கள் இல்லாத மாற்றுத்திறனாளியை மாமல்லைபுரத்தில் இறக்கி வைத்தால் தன் ஞானக்கனால் சிற்பங்களை சொல்லி விடுவானார். இது இந்த சிற்பம் என்று. அப்பேற்பட்ட இந்த இடத்திலே கல்லிலே கலைவனம் காணக்கூடிய கல்லிலே கலைவண்ணம் கண்டால், கல்லிலே கலைவண்ணம் கண்டால் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணுவகை செய்தார். கல்லிலே கலைவண்ணம் கண்டால் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணுவகை செய்தார். கல்லிலே கலிவெள்ளம் கண்டால் பல்லவக்கோன் கள்ளமல்லை போல பாருங்கும் தேடினேன் ஊழங்கும் இல்லை. கல்லிலே கலிவெள்ளம் கண்டால் பெண்ணொன்று ஆணொன்று செய்தான் அதன் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தான். பெண்ணொன்று ஆணொன்று செய்தான் அதன் பேச்சையும் மூச்சையும் பாதையில் வைத்தான். நான இடம் தேடி வந்தோ இடம் தேடி வந்தோம். கண்ணே உன் கல் மீது கல் வைத்து பார்ப்பார். கல்லிலே கலிவெள்ளம் கண்டால் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை செய்தார். கல்லிலே கலிவெள்ளம் கண்டால் பருவத்தில் இலைமேலி பொங்க அதன் பக்கத்தில் இன்னிசை மேளம் முழங்க. பருவத்து நிலமேனி பொங்கு அதன் பக்கத்தில் இன்னிசை மேளம் முழங்க. பருவத்தில் இலைமேலி பொங்க அதன் பக்கத்தில் இன்னிசை மேளம் முழங்க. அரங்கேறி நடமாடும் மங்கை, அரங்கேறி நடமாடும் மங்கை. அரங்கேறி நடமாடும் மங்கை போட அன்பே இதயத்தில் நீயாடுகின்றாய். கல்லிலே கலிவெள்ளம் கண்டால் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை செய்தார். கல்லிலே கலிவெள்ளம் கண்டால் உடலாலும் உயிராலும் உன்னை என் உயிரோக போற்றினால் வாழுவேன் கண்ணே. உடலான உலகால் உண்மை என் உயிரான உடலால் போற்றிலே உன்னை. கடல் வற்றி போனாலும் போகும் கடுகட்டி போனால் போகும். உன்ன கடமையும் கொள்கையும் மாறாத நாளோ. கல்லிலே கலிவெள்ளம் கண்டால் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும்படி சென்றாள். கல்லிலே கலை வெள்ளம் கண்டால், கலை வெள்ளம் கண்டால், கலை வெள்ளம் கண்டால். நன்றி நன்றி. எல்லா புகழும் என் குருநாதருக்கே. எல்லா பாடுற பாட்டுக்கு பேசுற வசனத்துக்கு பூரா கையை தட்டுறோம். எல்லா புகழும் என் குருநாதருக்கே, எல்லா புகழும் என் குருநாதருக்கே அப்படின்னு சொல்றானே நீங்க நினைக்கலாம். ஏன்னா குரு இல்லாத தொழில் குருட்டு தொழில். இப்போ ஒலிபெருக்கியா இருக்கட்டும், எந்த தொழில் எடுத்துக்கங்க, எந்த தொழில் எடுத்துக்கங்க, கருதற்கிறதுல இருந்து காலணி தைக்கிறதுல இருந்து எந்த தொழில் எடுத்துக்கங்க, அதுக்கு ஒரு குருநாதர் வேணுங்க. குரு இல்லாத தொழில் குருட்டு தொழில். ஏதோ ஒரு மூலையில மதுரையில ஒரு ஏழை வீட்டில், வழி இல்லாத வீட்டில் பிறந்தவன், ரொம்ப கஷ்டப்பட்டவன். ஆமாங்க, இந்த உணவிற்கே தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழிக்க வேண்டும் என்று பாரதி கூறினான். ஒருவேளை சாப்பாடு கூட சிரமப்பட்ட நான் என் அன்பு அம்மா வளர்ப்பு தாய் கௌரிபாய் வீட்டில் போய் சேர்ந்தேன். அந்த கௌரிபாய் தான் எங்கள் குருநாதர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த குருநாதர் நாடக ஆசிரியர் எழுவனி கலைமாமணி தங்கவேல் ஐயா. அவர் தான் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர். அவர் தான் என் குருநாதர். அவர் போட்ட பிச்சை, அவர் தயவில் தான் இன்னைக்கு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கை தட்டுறீங்கன்னா இந்த புகழ் அவருக்கு தானே. இந்த கை நிறையா சம்பளம் வாங்குறேன், நல்லா இருக்கேன் அப்படின்னா
அதுவும் அவர் போட்ட பிச்சை தானே. ஆகையினாலே எல்லா புகழும் என் குருநாதருக்கே என்று கூறிக்கொண்டு இடத்தின் பெருமையை மென்மேலும் வர்ணிக்க வேண்டும். மாஞ்சோலை கிளியாக இங்கே தோற்றமளிப்பதா மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வெப்பம் தொப்ப கோயிலும் நீதானோ மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ